அண்ணாமலை குறித்து டெல்லியில் புகார் கடிதம் கொடுத்த நயினார் நாகேந்திரன். அடுத்த நொடியே விசிறி அடித்த அமித்ஷா. கடிதத்தில் என்ன எழுதியிருந்தார் தெரியுமா? உச்சகட்ட அதிர்ச்சியில் எடப்பாடி. வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவில் அண்ணாமலைக்கு பதிலாக நயினார் நாகேந்திரன் தலைவரானதிலிருந்தே அதிமுகவுக்கு ஒத்து ஊதும் வேலையை தான் செய்து வருகிறார். ஆனால் இப்போது அண்ணாமலை தனது வழக்கமான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக திமுகவுக்கு எதிராக அவர் அதிரடி அரசியல் செய்கிறார். இது நயினார் நாகேந்திரனுக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்து வருகிறது. தான் தலைவராக இருந்தபோதும் அண்ணாமலை தான் திமுகவுக்கு எதிரான அரசியல் செய்து பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டு வருகிறார். இதனால் தமிழக பாஜகவின் தலைவர் யார் என்கிற சந்தேகம் ஏற்படும் நிலை உருவாகி இருக்கிறது. குறிப்பாக அண்ணாமலைக்கு இணையாக தன்னால் அரசியல் செய்ய முடியாது என்பதால் அவரும் பாஜகவில் ஆக்டிவாக இருந்தால் அது தனக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்று நினைத்தார் நயினார் நாகேந்திரன். அண்ணாமலையின் அரசியலை தடுத்து நிறுத்துவதற்கு காரணம் தேடிக்கொண்டு வந்தார். இந்த நேரத்தில் தான் டிடிவி தினகரன், OPS, செங்கோட்டையன் ஆகிய 3 பேரும் தனி கூட்டணி அமைத்தார்கள். அப்போது இதற்கு காரணம் அண்ணாமலைதான். அவர்தான் எடப்பாடியை முதலமைச்சராக விடக்கூடாது என்று அதிமுகவை உடைக்கிறார், செங்கோட்டையரை வைத்து காய் நகர்த்துகிறார் என்று அதிமுக முக்கிய புள்ளிகள் சோசியல் மீடியாவில் கருத்து வெளியிட்டு அண்ணாமலையை தவறான வார்த்தைகளால் திட்டினார்கள். இதனால் கடும் கோபத்துக்கு ஆளான அண்ணாமலை அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் மீடியாக்களுக்கு பேட்டி கொடுத்தார். குறிப்பாக அவர்கள் 3 பேரும் கூட்டணி அமைத்ததற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தேவையில்லாமல் என்னை அதிமுகவினர் திட்ட வேண்டாம். இது தொடர்ந்தால் நானும் பதிலடி கொடுப்பேன் என்று கூறியிருந்தார். இது எடப்பாடி பழனிசாமி வட்டாரத்தில் சலசலப்பை உருவாக்கியது. அதனால் இதை காரணமாக வைத்துக்கொண்டு அண்ணாமலை அதிமுகவுக்கு எதிராக மீண்டும் வார்த்தை விட்டு வருகிறார். இப்படியே போனால் மோதல் முற்றி கூட்டணி உடைந்துவிடும். அதனால் இனிமேல் அவரை மீடியாக்கள் சந்திப்பதற்கு தடை போடுங்கள் என்று ஒரு புகார் கடிதத்தை டெல்லிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன். ஆனால் அதற்கு முன்னதாகவே அண்ணாமலை இந்த 3 பேர் இணைந்த விவகாரத்திற்கு தான் காரணம் என்று அதிமுகவினர் சோசியல் மீடியாவில் தவறான கருத்துக்கள் பதிவிட்டதை டெல்லிக்கு தெரியப்படுத்திவிட்டாராம். இதனால் நயினார் நாகேந்திரன் அந்த விஷயத்தில் அண்ணாமலை மீது மிகப்பெரிய தவறு இருப்பது போலவும் அவரது இந்த செயல்பாட்டால் அதிமுக பாஜக கூட்டணி உடைய போகிறது என்பது போல் புகார் கடிதம் அனுப்பியதை பார்த்து டென்ஷன் ஆகிவிட்டாராம் அமித்ஷா. அதையடுத்து ஏற்கனவே அண்ணாமலை இது குறித்து டெல்லிக்கு தகவல் அனுப்பிவிட்டார். அண்ணாமலை இடத்தில் நான் பேசிக்கொள்கிறேன், நீங்கள் அவர் விஷயத்தில் தலையிட வேண்டாம் என்று நயினாருக்கு உடனடியாக சோசியல் மீடியாவில் பதில் அனுப்பி அதற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டதாக தமிழக பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அந்த வகையில் அண்ணாமலையுடன் நட்பாக இருப்பது போன்று செயல்படும் நயினார் நாகேந்திரன் இன்னொரு பக்கம் எடப்பாடியின் சொல்லை கேட்டுக்கொண்டு அண்ணாமலையை எப்படியாவது மீடியா வெளிச்சத்திற்கு வரக்கூடாது என்கிற கோணத்தில் இப்படி அவருக்கு எதிராக புகார் கடிதம் கொடுத்திருப்பது தெரிய வந்துள்ளது. மேலும் அண்ணாமலையை பொறுத்தவரை இதுபோன்று எடப்பாடியின் சொல்லை கேட்டு ஏற்கனவே தன்னை பற்றி நயினார் நாகேந்திரன் பலமுறை டெல்லிக்கு புகார் கடிதம் அனுப்பியிருப்பதால் இவர் சுற்றுப்பயணத்தில் இருந்தாலும் கூட தனக்கு எதிரான தகவல்களை டெல்லிக்கு அனுப்புவார் என்பதை புரிந்து கொண்டு முன்கூட்டியே தன்னை பற்றி அதிமுகவினர் தவறான செய்திகளை பரப்பியதை டெல்லிக்கு தெரியப்படுத்தி தன் மீது புகார் கொடுத்த நயினார் நாகேந்திரனை நோக்கியே அதை திருப்பி அடித்து விட்டார் என்பது தெரிய வந்திருக்கிறது. அடுத்த செய்தி. விஜய் எடுத்த சபதத்தால் ஷாக்கான எடப்பாடி. மாஜிக்களுக்கு போட்ட புதிய தடை உத்தரவு. நடிகர் விஜய் கட்சி தொடங்கியதிலிருந்தே அவரை தங்களது கூட்டணிக்கு இழுக்க அதிமுக தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது. ஆனால் விஜயோ தனது தலைமையில் தனி கூட்டணி என்று அவர்களுக்கு பிடிகொடுக்காமல் இருந்து வந்தார். இதன் காரணமாகவே விஜயை நம்பினால் மோசம் போய்விடுவோம் என்று டெல்லிக்கு சென்று அமித்ஷாவிடம் சரண்டர் ஆனார் எடப்பாடி பழனிசாமி. என்றாலும் கரூர் சம்பவத்திற்கு பிறகு இனிமேல் விஜய் தனித்து போட்டியிட்டு ரிஸ்க் எடுக்க மாட்டார் என்று நினைத்து அவருக்கு ஆதரவான கருத்துக்களை வெளியிட்டபடி மீண்டும் அதிமுக அவரை கூட்டணிக்கு இழுக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வந்தார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் நேற்று நடத்திய தமிழக வெற்றிக் கழக பொதுக்குழு கூட்டத்தில் 2026 விஜய் முதல்வராக சபதம் ஏற்போம் என்று பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றினார்கள். அதோடு தமிழக வெற்றிக் கழகம் தலைமையில் தான் தனி கூட்டணி, எங்கள் கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகள் வந்து இணைந்து கொள்ளலாம், வெற்றி பெற்றால் அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று வெளிப்படையாக அறிவித்து விட்டார்கள். இது எடப்பாடி பழனிசாமி தலையில் இடி விழுந்தார் போல் ஆகிவிட்டது. கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜயின் மனநிலை மாறி இருக்கும். பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணிக்கு கொண்டு வந்து விடலாம் என்று அவர் போட்ட கணக்கு தப்பு கணக்காகிவிட்டது. மேலும் பாஜக இல்லாத அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கு தயார் என்று விஜய் சொன்னால் பாஜகவுடன் கூட்டணியை முறித்துக் கொள்வதற்கு கூட எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டதாக ஏற்கனவே செய்திகள் வெளியாகி வந்தன.
ஆனால் இப்போது எந்த கட்சியாக இருந்தாலும் எங்கள் கூட்டணிக்கு வாருங்கள் என்று அவர் திட்டவட்டமாக தனது நிலைப்பாட்டை தெரிவித்து விட்டதால் கடும் அப்செட் ஆகிவிட்டார் எடப்பாடி. இதன் காரணமாக இனிமேல் அதிமுக கூட்டணிக்கு வருமாறு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அழைப்பு விடுத்து யாரும் செய்தி வெளியிட வேண்டாம் என்று அதிமுகவினருக்கு ஒரு தடை போட்டுள்ளார் எடப்பாடி பழனிசாமி. அதே சமயம் பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக போன்ற மற்ற கட்சிகளை கூட்டணிக்கு கொண்டு வருவதில் தீவிரம் காட்டுங்கள் என்று அதிமுகவின் மாஜி அமைச்சர்களுக்கு ஒரு உத்தரவு போட்டுள்ளாராம் எடப்பாடி. குறிப்பாக நேற்று விஜய் தமிழக வெற்றிக் கழகம் தலைமையில் தனி கூட்டணி என்று சொன்னதோடு 2026 சட்டமன்ற தேர்தலில் 2 பேருக்கும் இடையேதான் போட்டி, ஒன்று டிவிகே இன்னொன்று டிஎம்கே என்று உரக்க சொன்னார். அதோடு கரூர் சம்பவத்துக்கு பிறகு இந்த போட்டி இன்னும் கடுமையாகிவிட்டது. திமுகவை நிரந்தரமாக வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், அதுவரை தமிழக வெற்றிக் கழகம் ஓயாது, வெற்றி நிச்சயம், வாகை சூடுவோம் என்று பேசியிருந்தார் விஜய். மேலும் தமிழ்நாட்டில் தற்போது அதிமுக பிரதான எதிர்க்கட்சியாக இருப்பதோடு தமிழ்நாட்டை நீண்ட காலம் ஆட்சி செய்த ஒரு கட்சியாகவும் இருக்கிறது. அதோடு அதிமுக, பாஜக, பாமக என வலுவான கூட்டணி அமைத்திருக்கிறது. இருப்பினும் இந்த கூட்டணியை பொருட்டாக நினைக்காமல் வரப்போகிற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் திமுகவுக்கும் இடையேதான் போட்டி என்று விஜய் பேசி வருவதும் எடப்பாடி பழனிசாமிக்கு விஜய் மீதான அதிருப்தியை அதிகப்படுத்தியுள்ளதாம். அதனால்தான் இப்படி கூறும் அவருக்கு முன்பு 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அதிமுக, பாஜக கூட்டணி வெற்றி பெற்று காட்டுவோம் என்று நாமெல்லாம் சபதம் எடுப்போம், அதற்காக வலுவான கூட்டணியை உருவாக்கிய தேர்தலை சந்திப்போம் என்றும் அதிமுகவின் முக்கிய மாஜி அமைச்சர்களிடத்தில் தெரிவித்திருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி. அடுத்த செய்தி, பவுன்சர்களை விரட்டி அடியுங்கள், விஜய்க்கு தாவேகா நிர்வாகிகள் வைத்த கோரிக்கை. நடிகர் விஜய் எங்கு சென்றாலும் அவரை சுற்றி ஒரு பவுன்சர் கூட்டம் சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக மதுரையில் அவர் நடத்திய மாநாட்டின் போது தொண்டர்கள் விஜய் நெருங்கிய போது அங்கு நின்ற பவுன்சர்கள் அவர்களை தூக்கி அப்படியே வெளியே எறிந்தார்கள். அவர்களின் இந்த செயல்பாடு கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தி வந்தது. அது மட்டுமின்றி விஜயை சந்திக்க முக்கிய புள்ளிகள் அவரது அலுவலகத்திற்கு சென்றாலும் கூட அடையாள அட்டை இல்லாமல் போனால் வெளியில் உட்கார வைத்து விடுவார்களாம். அப்படி இல்லை என்றால் திருப்பி அனுப்பி விடுகிறார்களாம். இதுபோன்ற பல முக்கிய புள்ளிகள் விஜய் அலுவலகத்திற்கு சென்று அவரது பவுன்சர்களால் அவமானப்பட்டு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் நேற்று நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் பவுன்சர்கள் படைசூழ வந்து இறங்கியிருக்கிறார் விஜய். இது அவரது கட்சி நிர்வாகிகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதோடு விஜய் கட்சியின் மாநாட்டின் போது பவுன்சர்களுடன் அவர் கட்சி தொண்டர்கள் கடுமையாக மோதிக்கொண்டார்கள். இந்த நிலையில் நேற்று ஏராளமான பவுன்சர்கள் பொதுக்குழுவில் காணப்பட்டதால் தங்களது அதிருப்தி மனநிலையை தாவேகா நிர்வாகிகள் வெளிப்படுத்தியுள்ளார்கள். குறிப்பாக பவுன்சர்களை பயன்படுத்துவதை நிறுத்துமாறு விஜய்க்கு அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளார்கள். நீங்கள் பாதுகாப்புக்காக வைத்திருக்கும் பவுன்சர்கள் தாவேகா நிர்வாகிகளை கூட அடையாள அட்டை இல்லை என்றால் வெளியேற்றி விடுகிறார்கள். இதுபோன்ற நபர்கள் அரசியலுக்கு செட் ஆகாது. தொண்டர்களிடத்தில் இவர்கள் கடுமையாக நடந்து கொள்கிறார்கள். இது அராஜகமான போக்கை வெளிப்படுத்துகிறது. அதனால் இதுபோன்ற பவுன்சர்களை நீக்கிவிட்டு தன்னார்வலர்கள் அணியை உருவாக்குங்கள். அவர்கள் உங்களுக்கு சரியான பாதுகாப்பு கொடுப்பார்கள், சரியாக உங்களை வழிநடத்துவார்கள் என்று விஜயிடத்தில் கூறியிருக்கிறார். இதன் காரணமாக படிப்படியாக பவுன்சர்களை குறைத்துக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறாராம் விஜய். கிறிஸ்தவ நாடார் ஓட்டுகளை திமுக பக்கம் திருப்ப மு.க. ஸ்டாலின் ஓடும் பிளான். திமுகவை பொறுத்தவரை அவர்களுக்கு இந்துக்களின் ஓட்டு அதிகமாக கிடையாது. அதே சமயம் கிறிஸ்தவ முஸ்லிம் ஓட்டுகள் முழுமையாக திமுகவுக்கு வந்துவிடும். ஆனால் இந்த முறை கிறிஸ்தவரான நடிகர் விஜய் அரசியல் களத்துக்குள் வந்திருப்பதால் திமுகவுக்கு பெரிய அளவில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை கிறிஸ்தவர்கள் திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில், தென்காசி, மதுரை போன்ற மாவட்டங்களில் அதிகமாக வாழ்கிறார்கள். அந்த பகுதிகளில் தற்போதைய விஜயின் கொடி பறக்க தொடங்கிவிட்டதாம். இதனால் அந்த மாவட்டங்களில் மாற்றுக் கட்சிகளில் உள்ள கிறிஸ்தவ மத தலைவர்களை திமுக பக்கம் திருப்பி வருகிறார் மு.க. ஸ்டாலின். அதன் முதல் கட்டமாகத்தான் முன்னாள் சபாநாயகர் PH பாண்டியனின் மகனான மனோஜ் பாண்டியன் சமீபத்தில் திமுக பக்கம் திரும்பியிருக்கிறார். இவர் கிறிஸ்தவ நாடார் என்பதால் இவரை வைத்து அந்த பகுதியில் உள்ள நாடார் ஓட்டுகளை திமுக பக்கம் திருப்பி விடலாம் என்று மு.க. ஸ்டாலின் ஒரு கணக்கு போட்டுக்கிறார். இவர் மட்டுமின்றி தமிழ்நாட்டில் உள்ள கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த முக்கிய புள்ளிகளை திமுகவுக்கு இழுக்கும் பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்போது கிறிஸ்தவ மிஷனரிகள் விஜயை வைத்து தமிழ்நாட்டில் ஒரு புதிய அதிகார மையத்தை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு வருகிறார்கள். அதனால் இப்படி அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டால் திமுகவின் வாக்கு வங்கி மொத்தமாக காலியாகிவிடும் என்பதனால் தற்போது கிறிஸ்தவ மிஷனரிகளில் உள்ள முக்கிய புள்ளிகளை திமுகவில் இணைத்து அவர்களை தேர்தலில் போட்டியிட வைப்பதற்கு அதிரடி திட்டம் போட்டு வருகிறாராம் மு.க. ஸ்டாலின். அதன் காரணமாகவே தென் மாவட்டங்களில் உள்ள மக்கள் செல்வாக்குள்ள கிறிஸ்தவ நாடர்களை
திமுக பக்கம் இணைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அதற்கான பொறுப்பையும் தற்போது மு.க.ஸ்டாலின் மனோஜ் பாண்டியனிடத்தில் கொடுத்திருக்கிறாராம். அதனால் அவர் தென் மாவட்டங்களில் உள்ள முக்கிய கிறிஸ்தவ நாடார்களின் பட்டியலை எடுத்து வருவதாக திமுக வட்டாரங்களில் ஒரு செய்தி பரவி இருக்கிறது.